திருச்சிற்றம்பலம். அருட்பெரும் ஜோதி, அருட்பெரும் ஜோதி, தனிப்பெரும் கருணை, அருட்பெரும் ஜோதி. எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க. பிரம்மன் ஒரு உயிரை படைக்கும் போது அந்த உயிர் இந்த பூமியில் என்னென்ன அனுபவிக்க போகுது என்ற தலையெழுத்தை பிரம்மன் எழுதுவார். இது ஏதோ பிரம்மன் தானா எழுதுறது கிடையாது. அந்த உயிர் முற்பிறவியில் செஞ்ச நல்ல வினைகள் மற்றும் தீய வினைகளை கர்ம பலன் கணக்கில் வச்சுத்தான் அந்த பிரம்ம லிபி எழுதப்படுகிறது. ஒரு முறை படைப்பு கடவுளான பிரம்மன் முருகப்பெருமானை சந்திக்க சென்றார். அப்போது சிறுவனாக இருந்த முருகப்பெருமான் பிரம்மனிடம், நீர் படைப்பு தொழில் செய்கிறீரே, உமக்கு அதன் மூல மந்திரமான ஓம் என்ற பிரணவத்தின் பொருள் தெரியுமா என்று கேட்டார். படைப்பு கடவுளுக்கே அந்த ரகசியம் தெரியவில்லை. இதனால் கோபமடைந்த முருகன் பிரம்மனை சிறையில் அடைத்தார். பிரம்மன் சிறையில் இருந்த காலத்தில் உலகை படைக்கும் பொறுப்பை முருகப்பெருமானே ஏற்றார். அவர் உயிர்களை படைக்கும் போது ஒரு விசித்திரமான முறையை கையாண்டார். ஒவ்வொரு மனிதனின் தலையெழுத்தை எழுதும் போதும் கர்ம வினைப்படி அவர்கள் அனுபவிக்க வேண்டிய இன்ப துன்பங்களை பாதியிலே நிறுத்தி விடுவார். அந்த பாதி எழுத்து ஏன்? தேவர்கள் இதை கண்டு குழம்பி, முருகா, விதியை ஏன் முழுமையாக எழுதாமல் பாதியிலேயே விடுகிறீர்கள் என்று கேட்டார்கள். அதற்கு முருகப்பெருமான் சொன்ன பதில்தான் ஆன்மீக ரகசியம். நான் விதியை முழுமையாக எழுதிவிட்டால் அந்த விதிக்கு நானே கட்டுப்பட வேண்டி வரும். ஆனால் நான் சில இடங்களை காலியாக விட்டுவிட்டால் என் பக்தன் கஷ்டப்படும் போது என்னிடம் வந்து முருகா என்று தஞ்சம் புகுவான். அவன் அப்படி சரணடையும் போது அந்த வெற்றிடத்தில் அவனுக்கு தேவையான நன்மைகளையும் அருளையும் நானே என் கையால் எழுதலாம் அல்லவா? அதற்காகத்தான் இந்த இடைவெளி. சிறையிலிருந்து விடுதலையான பிரம்மனுக்கு இந்த ரகசியம் தெரிந்தது. தன் தவறை உணர்ந்த அவர் அன்றிலிருந்து ஒவ்வொருவருடைய தலையெழுத்தை எழுதும் போதும் ஒரு குறிப்பிட்ட பகுதியை மட்டும் முருகன் மாற்றி அமைக்கட்டும் என்று காலியாகவே விட்டு விடுகிறாராம். அதனால்தான் பிரம்மன் எழுதின விதியை அந்த பரமசிவனே மாற்ற முடியாது என்றாலும் முருகப்பெருமான் நினைத்தால் மாற்றுவார் அப்படிங்கிற நம்பிக்கை உருவானது. கந்தன் கருணை இருந்தாலே போதும், தலையெழுத்தே தலைகீழா மாறும் என்று சொல்லி இந்த அருமையான பதிவினை இன்றைய சிந்தனையாக்கி தலையெழுத்தையே மாற்றக்கூடிய கடவுளான முருகப்பெருமானுக்குரிய இந்த பாடலை, அதாவது செயல்பட்டு அழிந்தது செந்தூர் வயல் பொழில் தேங்கடம்பின் மால்பட்டு அழிந்தது பூங்கொடியார் மனம், மாமையிலோன் வேல்பட்டு அழிந்தது வேலையும் சூரனும் வெற்பும், அவன் கால்பட்டு அழிந்தது என் தலைமேல் அயன் கையெழுத்தே என்ற கந்தர் அலங்கார பாடலையும் முன்வைத்து மகிழ்வோடு இனிய காலை வணக்கம் சொல்வது உங்கள் அழகம்மை சுவாமிநாதன். ஹாப்பி மார்னிங்.